புலிதான் பூனை குடும்பத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய விலங்கு. ஒரு சில புலி இனங்கள் ஆண் சிங்கத்தை விட பெருசா இருக்கு. புலிகள் பொதுவாவே மான், எருமை, குதிரை மாதிரியான தாவர உண்ணிகளை தான் வேட்டையாடி சாப்பிடுது. புலி தனக்குன்னு ஒரு எல்லையும் வச்சிருக்கு. அதுக்கு தேவையான இறைகளை தேடுறதுக்கும் தன்னோட குட்டிகளை வளர்க்கறதுக்கும் ஏதுவாக இருக்கிற வகையில பெரும் பரப்பளவு நிறைந்த இடங்கள்ல வாழுது. புலிக்குட்டிகள் ஏறக்குறைய 2 வயசு வரைக்கும் தாயோட பராமரிப்புல தான் வாழுது. அதுக்கப்புறம் தான் புலிக்குட்டிகள் வாழிடத்தை விட்டு பிரிந்து தங்களுக்குன்னு ஒரு எல்லையை வகுத்து கொண்டு தனியா வாழ பழகுது. பல்வேறு இடங்கள்ல புலின்னு ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. ஆனா இப்ப புலிகள் சைபீரிய மிதவெப்ப காடுகள்லயும், இந்திய துணைக்கண்டத்திலையும், தெற்காசியாவின் சில பகுதிகளிலும், இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவுகள்ல மட்டும் தான் காணப்படுது. இன்னைக்கு பார்த்தோம்னா பெரும்பாலான புலிகள் இந்தியால தான் வாழுது. காடுகளோட அழிவும் வேட்டையாடுதலும் புலிகளோட எண்ணிக்கை குறைவிற்கு முக்கிய காரணமா இருக்கு. புலி பண்டைய புராணங்கள் மற்றும் கலாச்சாரங்களின் நாட்டுப்புற கதைகள்ல முக்கியமான இடம் பெற்றுச்சு. புலி இந்தியா, வங்காளதேசம், மலேசியா மற்றும் தென்கொரியாவோட தேசிய விலங்காவும் இருக்கு. புலிகள்ல வங்காள புலி, மலேசிய புலி, இந்தோனேசிய புலி, சைபீரிய புலி, தென்சீன புலி, சுமத்ரா புலின்னு பல வகைகள் இருக்கு. புலிகளும் பனிச்சிறுத்தைகளும் ஏறத்தாழ 2.88 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரே மூதாதையரிலிருந்து பிரிஞ்சதா அறிவியலாளர்கள் சொல்றாங்க. லைகர் மற்றும் டைகன் என அழைக்கப்படும் கலப்பினங்கள் புலிகளை சிங்கங்கள் கூட இனப்பெருக்கம் செய்யறதன் மூலமா உருவாக்கப்படுது. ஒரு பெண் புலிக்கும் ஆண் சிங்கத்துக்கும் பிறந்த விலங்க லைகர்னு சொல்றாங்க. அதே இது ஆண் புலிக்கும் பெண் சிங்கத்திற்கும் பிறந்த விலங்க டைகன் சொல்றாங்க. இந்த கலப்பினங்கள் சிங்கம் மற்றும் புலி ஆகிய ரெண்டோட உடல் மற்றும் நடத்தை குணங்களை பகிர்ந்து வித்தியாசமான ஒரு விலங்கா வாழ்ந்துகிட்டு வருது. ஆண் சிங்கத்திட்ட இருக்கிற ஒரு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மரபணுவின் விளைவாக லைகர்னு சொல்லப்படுற விலங்கு பொதுவா ரொம்ப பெருசா வளருது. ஆனா இதுக்கு நேர்மாறா ஆண் புலிகள்கிட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கிற மரபணு இல்லாதனால டைகன்கள் இவ்வளவு பெருசா வளர்றது கிடையாது. புலிகள்லயே சைபீரிய மற்றும் வங்காள புலிகள் தான் அளவுல பெருசா இருக்கு. வங்காள புலிகளோட சராசரி நீளம் 3 மீட்டரா இருக்கு. ஆண் புலிகளோட எடை 200 இருந்து 260 கிலோ வரைக்கும் இருக்கு. பெண் புலிகளோட எடை 100 இருந்து 160 வரைக்கும் இருக்கும். ஒரு புலி வலிமையான தசைகளையும், சிறிய கால்களையும், வலிமையான முன்கால்களையும், அகன்ற பாதங்களையும், பெரிய தலையையும், நீண்ட வாள்களையும் கொண்டிருக்கு. புலியோட முன்னங்கால்கள்ல 5 விரல்களும், பின்னங்கால்கள்ல 4 விரல்களும் இருக்கு. இந்த எல்லா விரல்களுமே உள்ளில் இருக்கக்கூடிய வளைந்த நகங்களையும் கொண்டிருக்கு. புலியோட மண்டவோடு ரொம்பவே பெருசாவும் உறுதியாவும் இருக்கும். கிட்டத்தட்ட சிங்கத்தோட மண்டவோடு மாதிரி தான். அதே போல புலிகளுக்கு ரொம்பவே வலுவான பற்களும் இருக்கு. புலி சற்று வளைஞ்ச நீளமான கோரை பற்களை கொண்டிருக்கு. புலியோட ரோமம் பொதுவா மெலிசா தான் இருக்கும். ஆனா சைபீரிய புலிக்கு மட்டும் குளிர தாங்குற வகையில அடர்த்தியான ரோமம் இருக்கு. ஆண் புலிகள் கழுத்து மற்றும் தாடை பகுதிகளில் அடர்த்தியான முடியை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட வாய்ப்பகுதியில மீசை போன்ற நீல முடிகளும் இருக்கு. இந்த முடிகள் வெளிர் மஞ்சள் நிறத்துல காணப்படும். புலிக்கு முகத்துல சில பகுதிகளிலும் உடலோட அடிப்பகுதிகளிலும் வெள்ளை நிற ரோமம் இருக்கு. புலியோட காதுகளோட பின்பக்கத்துல கருப்பு நிறத்தால் சூழப்பட்ட ஒரு வெள்ளை புள்ளியும் இருக்கு. ஒவ்வொரு புலிகளுக்குமே தனித்துவமான நிறக்கோடுகள் இருக்கு. இந்த கோடு அமைப்பு ஒவ்வொரு புலிகளுக்குமே வேறுபடும். புலிகளோட மூட்டு பகுதிகளையும் நெற்றிகளையும் இந்த கோடு கிடைமட்டமா தான் இருக்கும். புலிகளோட முதுகு பக்கத்துல இந்த கோடு அதிகமா இருக்கும். புலிகளோட காதுக்கு பின்புறத்துல இருக்கிற வெள்ளை புள்ளிகள் தான் புலிகளிடையே தகவல் பரிமாற்றத்துல முக்கிய பங்கு வகிக்குது. கோடுகளே இல்லாம பனி போன்ற வெள்ளை நிற புலிகள்னு ஒண்ணு இருக்கு. இதை இயற்கையா எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில உயிரியல் பூங்காக்கள்ல இந்த புலிகள் இன்னைக்கும் வளர்க்கப்படுது. இதோட இனப்பெருக்கமும் சர்ச்சையா தான் இருக்கு. ஏன்னா புலிகளோட இன பாதுகாப்புக்கு இந்த புலிகளால எந்த ஒரு பயனும் இல்ல. வெறும் 0.001% காட்டு புலிகள் மட்டும்தான் இந்த நிற உருவத்திற்கான மரபணுக்களை கொண்டிருக்கு. புலி எல்லா காடுகள்லயும் காணப்படாது. சில முக்கியமான காடுகள்ல மட்டும்தான் புலிகள் வாழும். மத்திய ஆசியால தாழ்வான மலைப்பகுதிகளிலும் பரந்த இலைக்காடுகள்லயும் வசிப்பதா சொல்றாங்க. இந்திய துணைக்கண்டத்துல வெப்பமண்டல அகன்ற இலைக்காடுகள், பசுமையான காடுகள், வெப்பமண்டல உலர்காடுகள், சமவெளிகள் மற்றும் சதுப்பு நில காடுகள்ல இது வாழுது. இமயமலைகள்லயும் இது மிதமான உயரத்தில் உள்ள மலைகளின் நடுவே உள்ள காடுகள்ல காணப்படுது. இந்தோனேசிய தீவுகள்ல புலி தாழ்நில சதுப்பு நில காடுகள் மற்றும் மலைக்காடுகள்ல காணப்படுது. புலிகள் பொதுவா பகலை விட இரவுல தான் சுறுசுறுப்பா இருக்கு. இது அதிகமா மக்கள் கூடுற இடங்களை தவிர்க்குது. அதே போல அதிகாலை நேரத்திலையும் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும். புலிகள் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு 4.6 கிலோமீட்டர் தூரம் பயணிக்குது. புலிகள் அந்தி நேரத்துல இருந்து நள்ளிரவு வரைக்கும் வேட்டைகள்ல ஈடுபடுது. மற்ற பூனை இனங்களை போலவே புலிகளும் தன்னைத்தானே நக்குறதன் மூலமா உடலில் இருந்து சுரக்கும் ஒரு வகை எண்ணெய ரோமம் முழுவதும் பரப்புது. இப்படிதான் தன்னோட உடம்ப சுத்தமா வச்சுக்குது. புலிகள் இயல்பாகவே மற்ற விலங்குகளை விட நல்லாவே நீச்சல் அடிக்கும். குறிப்பா வெப்பமான நாட்கள்ல பெரும் பங்கு நீர்நிலைகள்ல தான் கழிக்குது. பெரிய புலிகள் எப்பவாவது மட்டும்தான் மரங்கள்ல ஏறும். ஆனா 16 மாதங்களுக்கு குறைவான குட்டிகள் எப்பவுமே மரம் ஏறும். வயது வந்த புலி பெரும்பாலும் தனிமையா தான் வாழுது. இது தனக்குன்னு ஒரு இடத்தை நிறுவி அதன் வரம்புகளை பராமரிக்குது. ஆண் மற்றும் பெண் புலிகள் தங்களுக்குன்னு ஒரு தனி பிரதேசங்களையே பாதுகாக்குது. ஆனா பெரும்பாலும் ஒரு ஆண் புலியின் பிரதேசம் பெருசா தான் இருக்கும். இந்தியால பெண் புலிகளோட பிரதேசங்கள் ஏறத்தாழ 46 இருந்து 96 சதுர கிலோமீட்டரா இருக்கும். ஆனா ஆண் புலிகளோட பிரதேசங்கள் ஏறத்தாழ 81 இருந்து 147 சதுர கிலோமீட்டர் அளவா இருக்கும். புலிகளோட எண்ணிக்கை இல்லனா இறை குறைவாக இருந்தா அது சில சமயம் பெரிய பிரதேசங்களை ஆட்சி செய்யுது. சீனால வாழ்ற ஆண் புலிகள் ஏறத்தாழ 417 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பிரதேசங்களை பாதுகாக்குது. ஆண் புலிகள் பொதுவா பெண் புலிகளை விட இளம் வயசுலயே தாயை விட்டு பிரிஞ்சு சென்றோம்.
இப்படி பிரிஞ்ச ஆண் புலி மற்றொரு ஆண் புலியோட இருப்பிடத்துல தற்காலிகமா வாழ வேண்டியிருக்கும். இதனால ஏற்படுற சண்டைகளின் விளைவா இளம் ஆண் புலிகளின் ஆண்டு இறப்பு விகிதம் 35% இருக்கு. ஆனா இளம் பெண் புலிகளோட ஆண்டு இறப்பு விகிதம் 5% தான். புலிகள் தங்களோட இருப்பிட எல்லையை எப்படி குறிக்குதுன்னா தாவரங்கள் மற்றும் பாறைகள் மீது தன்னோட சிறுநீரை தெளிக்குமா. அது மட்டும் இல்லாம அதோட மலத்தையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேய்ச்சி வச்சிருக்குமா. இந்த மாதிரியான வாசனை அடையாளங்கள் தான் ஒரு புலிய மற்றொரு புலியால அடையாளம் காண அனுமதிக்குது. இனப்பெருக்கத்தின் போது ஒரு பெண் புலி தன்னோட வாசனையை அடிக்கடி குறிப்பதன் மூலமும் வித்தியாசமான குரல்களை எழுப்புறதன் மூலமும் தன்னோட இருப்ப ஆண் புலிகளுக்கு தெரியப்படுத்துது. பொதுவா ஆண் புலிகள்கிட்ட சகிப்புத்தன்மை கிடையவே கிடையாது. ஒரு பெண் புலிக்காக போட்டியிடும் 2 ஆண் புலிகளுக்கு இடையே மிக கடுமையான சண்டைகள் எல்லாம் பதிவாயிருக்கு. ஒரு ஆண் புலி அதோட இருப்பிட பிரதேசத்துல உள்ள பெண் புலிகள் மற்றும் குட்டிகளுக்கு உணவை பகிர்ந்து கொடுக்குது. புலி தங்களோட மனநிலையை அடையாளம் காட்ட வாள்களை பயன்படுத்துது. புலி அமைதியா இருந்தா வாள் தாழ்வா தொங்குமா. புலி அன்பா இருந்தா அதோட வால் மேல தூக்கி மெதுவா அசையுமா. அதே போல புலிகள் பொதுவா பலவிதமான சத்தங்களையும் எழுப்புது. புலியோட சத்தத்தை உருமுதல்னு சொல்லுவாங்க. இந்த உருமல் சத்தம் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குமா. தொடர்ச்சியா 3 அல்லது 4 தடவை உருமுமா. புலி மான், காட்டுப்பன்றி, குதிரை மாதிரியான பெரிய விலங்குகளை மட்டும் இல்லாம குரங்கு, மயில், முள்ளம்பன்றி, மீன்கள் மாதிரியான சிறிய இரைகளையும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல கொல்லுது. புலி பொதுவா இந்தியாவில் உள்ள யானை மற்றும் காண்டாமிருகத்தை தாக்குறது கிடையாது. புலி தங்களோட தாயிட்ட இருந்து தான் வேட்டையாட பழகுது. புலி பொதுவா தனியா தான் வேட்டையாடும். புலி இரையை தேடி நீண்ட தூரம் பயணிக்கவும் செய்யுது. அதோட இலக்கை கண்டுபிடிக்க பார்வை மற்றும் செவித்திறனை பயன்படுத்துது. புலி எப்பவுமே பதுங்கி இருந்து தான் தாக்கும். புலியால மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகமா ஓட முடியும். குறிப்பா புலியால 10 மீட்டர் வரைக்கும் தாவி பாஞ்சி இரையை பிடிக்க முடியும். புலி தன்னோட இரைய பின்னால இருந்தும் சைட்ல இருந்தும் தான் தாக்கும். இதோட முன்னங்கால்களால இரையை பிடிச்சு தொண்டையில கழுத்தை கடிச்சு நெரிச்சு கொள்ளும். சில சமயங்கள்ல பெரிய இரையை கொள்ளும் போது அதோட பின்புறத்துல கடிச்சு தசைநார்களை துண்டிக்குது. ஒரு சில நேரங்கள்ல தங்களோட இரையோட மண்டை ஓடுகளை ஒரே அடியில அடிச்சு கொள்ளுமா. முழுமையா வளர்ந்த ஒரு எருமைய இழுத்து செல்ற வலிமையும் புலிக்கு இருக்கு. வேட்டையாடி முடிச்சிட்டு உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி சில மணி நேரம் ஓய்வு எடுக்குது. புலிகளால ஒரே நேரத்துல 50 கிலோ இறைச்சியை சாப்பிட முடியும். புலி ஆண்டு முழுவதும் இனச்சேர்க்கையில ஈடுபடுது. ஆனா பெரும்பாலான குட்டிகள் மார்ச் மற்றும் ஜூன் மாசங்கள்ல தான் பிறகுது. ஒரு ஆண் புலி தன்னோட எல்லைக்குள்ள இருக்கிற எல்லா பெண் புலிகள்கிட்டையும் இனச்சேர்க்கையில ஈடுபடுது. இனச்சேர்க்கை 20 இருந்து 25 நிமிடங்கள் வரைக்கும் நடக்குது. புலிகளோட கற்பகாலம் 93 இருந்து 114 நாட்கள் வரைக்கும் இருக்கு. புலி யாருமே இல்லாத இடத்துலயும் அடர்ந்த தாவரங்கள் இருக்கிற பகுதியிலையும் ஒரு குகையிலையும் அல்லது ஏதாவது ஒரு பாறைகளுக்கு கீழே தான் குட்டிகள் போடுது. புலி ஒரே சமயத்துல 2 அல்லது 3 குட்டிகள் போடுது. புதுசா பிறந்த குட்டி 1 கிலோ தான் எடை இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குட்டிகளுக்கு பார்வை இருக்காது. தாய் புலி தன்னோட குட்டிகளை நக்கி தான் சுத்தப்படுத்துது. தாய் புலி குட்டிகளை விட்டுட்டு வேட்டையாடுறதுக்கு ரொம்ப தூரம் பயணிச்சு போகாது. தாய் தன்னோட குட்டிய வாயால கழுத்தை பிடிச்சி ஒவ்வொன்னா கொண்டு செல்லும். பிறந்த குட்டிகளுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு தான் கண் பார்வை தெரியுது. 2 மாசம் கழிச்சு தான் புலிக்குட்டிகள் வெளியவே வர தொடங்கும். 6 மாசம் ஆன பிறகு இந்த குட்டிகள் அதோட சுதந்திரத்தை பெறுது. கிட்டத்தட்ட 8 இருந்து 10 மாதங்களுக்கு இடையிலேயே இது வேட்டைக்கும் கிளம்பிடுது. ஒரு குட்டியால வெறும் 11 மாசங்கள்லயே தனியா வேட்டைக்கு போய் இரைய கொள்ள முடியும். பெண் புலிகள் பாலியல் முதிர்ச்சி அடைய 3 இருந்து 4 வருஷம் ஆகுது. ஆண் புலிகளுக்கு 4 இருந்து 5 வருஷம் ஆகுது. புலியோட ஆயுட்காலம் 26 வருஷங்களா இருக்கு. குட்டிகளை வளர்க்கறதுல ஆண் புலிக்கு எந்த பங்கும் கிடையாது. புலியோட தோள்களுக்காகவும் உடல் பாகங்களுக்காகவும் புலி அதிக அளவுல வேட்டையாடப்படுது. இதுதான் காடுகள்ல புலிகளோட எண்ணிக்கையை வெகுவா குறைச்சிருச்சு. காடுகளை அழிக்கிறது புலிகளோட வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துது. புலிகளை கண்ணிவெடிகள் வச்சோம், சறுக்கல் வலைகள் வச்சு பிடிச்சோம், வேட்டை நாய்கள் பயன்படுத்தியும் கொல்றாங்க. 2000 இருந்து 2022 இடைப்பட்ட ஆண்டுகள்ல 28 நாடுகள்ல 3377 புலிகளோட உடல் பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பாரம்பரிய சீன மருத்துவத்துல பயன்படுத்த புலி பாகங்களுக்கான தேவையும் புலிகளோட எண்ணிக்கையும் பெரும் அச்சுறுத்தலா இருக்கு. இந்தியால வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே 1972 இருந்து புலிகள் பாதுகாக்கப்படுது. 1972 இருந்து 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியால 53 புலிகள் காப்பகங்கள் நிறுவப்பட்டிருக்கு. புலிகள் எண்ணிக்கையில ஏறத்தாழ 70% இன்னைக்கு இந்தியால தான் இருக்கு. முக்கியமா சிந்து சமவெளி நாகரிகத்தின் பசுபதி முத்திரையின் மீது காட்டப்படும் விலங்குகள்ல புலியும் ஒண்ணு. தென்னிந்தியாவின் சோழ வம்சத்தின் காலத்துல புலியானது முத்திரைகள் மற்றும் நாணயங்கள்ல சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. புலிதான் சோழர்களின் அதிகாரப்பூர்வ சின்னமாவும் இருந்துச்சு. காடுகளை அழிக்கிறதும் தோலுக்காக புலிகளை வேட்டையாடுறதும் இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா நம்ம இப்போ எப்படி டைனோசரை ஆச்சரியமா பாக்குறோமோ அதே மாதிரிதான் நம்ம தலைமுறைகள் புலியையும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. நம்மளோட சேர்த்து மற்ற பிற உயிரினங்களையும் காக்குறது தான் நம்மளோட கடமையா இருக்கு.